சரி, எங்கேயுமே சொல்லாத ஒரு உண்மையை சொல்கிறீங்க, உங்களுக்கு சொல்லணும்னு விருப்பம். இப்போ இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா எங்கே திறந்தாலும் யாரோ ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி குழந்தை வளர்க்கணும். இப்போ நீங்கள் சிறைக்கு செல்லும் பொழுது உங்கள் மேல் வைக்கப்பட்ட பல புகார்களில் ஒன்று என்னன்னா, உங்களுடைய பேச்சுக்களுடைய சிறு சிறு பகுதிகளை வெட்டி பரப்புனாங்க. இல்லை, எவ்வளோதான் பிரதர் நம்மளும் ரொம்ப அவேராக இருந்தாலும் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, என்னடா அவர் கூப்பிட்டாரு, நான் எதுக்கு வந்து பேசணும், இவர் என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறாரு, அப்படிலாம் கேள்வி கேட்க இப்போ நான் ஒரே ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு பிச்சைக்கார உடையில் உட்காந்து இதே விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தா இந்த வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு குருவுக்கு காணிக்கை கொடுப்பது சரியா, கட்டணம் கொடுப்பது சரியா? இவ்வளவுதான் என்னோட கேள்வி. நான் குருவும் இல்லை, நான் வாங்குவது காணிக்கையும் இல்லை. பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். இன்றைக்கு நம்முடைய அரங்கத்திற்கு சிறப்பு விருந்தினராக பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய நிறுவனர் திரு மகாவிஷ்ணு அவர்கள் இணைந்திருக்காரு. அவருடன் இணைந்து தான் பேசியிருக்கோம். வணக்கம். குருவே சரணம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இறையருள் குருவருள் வளமாகவும் நலமாகவும் இருக்கிறேன். ஓகே, ஒரு நீண்ட ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்களை மீண்டும் ஊடகங்களில் பார்க்குறோம். அவங்களுடைய ஃபாலோவர்ஸும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஒரு சிக்கலுக்கு உள்ளான ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் தன்னெழுச்சியாக அவங்களுக்கான ஆதரவை பதிவு பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த காணொலி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மகாவிஷ்ணுவை இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நான் நம்புகிறேன். எனக்குமே முன்னாடி உங்களை தெரியாது. பட் வந்து இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து நீங்கள் உலகம் அறிந்த நபர், அதில் மாற்று கருத்து இல்லை. நான் இதிலே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுடைய ஸ்பீச்சுமே பேசு தமிழா பேசல வந்து பார்த்துருந்தா ரொம்ப அற்புதமாக பேசியிருந்தீங்க. ஸோ அந்த ஆதரவில் நீங்களும் ஒருவர் என்பதில் மிகவும் ஆனந்தப்படுகிறேன். இல்லை, அது ஒரு அவசியமான ஆதரவாக பட்டுச்சு. அதனால தான் அதை நாங்கள் பதிவு பண்ணோம். உங்களுடைய நீங்கள் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில், அதாவது நீங்கள் சிறைக்கு போயிட்டு வந்ததற்கு இடைப்பட்ட இந்த காலகட்டத்தில் இப்போ தான் நீங்கள் ஒரு ஊடகத்தில் ஒரு பேட்டி பதிவு பண்ணியிருக்கீங்க. அந்த பேட்டியும் நாங்கள் பார்த்தோம். இந்த பேட்டி அல்லது இந்த உரையாடல் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவை வந்து ஏற்கனவே பின்தொடர்பவர்களுக்கு யாருன்னு தெரியும், தெரியாதவர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பல பேட்டிகள், பல காணொலிகள் உங்களுடைய யூடியூப்லேயே இருக்குது. இதை தாண்டி சில விஷயங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். ஒரு தாராளமாக ஒரு எல்லையற்ற ஒரு உரையாடலாக இதை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். வித் ப்ளஷர். ஓகே, உங்களுடைய பயணம், உங்களுடைய ஜேர்னி பார்க்கும்போது பல பேட்டிகளில் நீங்களே சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி என்னுடைய அப்பா வந்து ஒரு டெய்லர், என்னுடைய சொந்த ஊர் வந்து மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஊர் அலங்காநல்லூரில் தான் பிறந்திருக்கீங்க, பிழைக்க போன ஊர் தான் திருப்பூர் அப்படின்லாம் சொல்லியிருக்கீங்க. சிறு வயது பால்யம் அப்படிங்கிறது மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப அவ்வளோ ஒரு ஃபேவராக இல்லை, அல்லது அது ஒரு கசப்பான காலகட்டம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் எடுத்துக்கலாமா? அதுதான் உண்மையா? இல்லை, அப்படி கிடையாதுங்க. எப்பயுமே வந்து முன்னே இனிக்கும் பின்னால் முழுவதும் கசக்கும் விஷம், முன்னே கசக்கும் பின்னால் முழுவதும் இனிக்கும் சிவம் என்று நான் கருதுகிறேன். ஓகே. ஸோ அந்த அனுபவங்களை கடந்தால் தானே பக்குவம் வரும். பக்குவம் பெற்றால் தான் அனுபவங்களை கடந்த நிலையில் வந்து உணர்ந்து வாழ முடியும். ஸோ இறைவன் வந்து அந்த வகையில் என்னை மிகச் சரியாக வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஓகே, தாத்தா பாட்டிக்கிட்ட தான் வளர்ந்துருக்கீங்க இல்லை? அதிகபட்சமான காலகட்டம் இல்லை, அப்பா அம்மா வளர்த்தாங்க. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு அப்புறம் அப்பா அம்மாவுக்கு ஒரு சின்ன ஃபைட்டு, அதனால் தாத்தா பாட்டி வந்து கொஞ்ச நாள் வளர்த்தாங்க. அப்பயும் அம்மா கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் அப்பா அம்மா கிட்டே வந்துட்டேன். ஓகே. ஸோ உங்களுடைய இந்த இளம் வயது, அதற்கு பிறகான ட்ராவலில் நான் பார்க்கும்பொழுது ஒரு சராசரியான ஒரு தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு நடுத்தர வர்க்கத்து இளைஞனுடைய ஒரு போராட்டம், ஏதாவது ஒன்று பண்ணணும், நமக்கு ஒரு மேடை கிடைக்கணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணுங்கிற ஒரு தேடல் இருக்கிறதா நான் பார்க்குறேன். ஸோ அந்த தேடல் வந்து உங்களை ஒரு மாதிரி புஷ் பண்ணி தள்ளிக்கிட்டே இருந்ததா? அடுத்து என்ன அடுத்து என்ன அடுத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஆமாம், தேட தானே இங்கே என்ன இருக்குன்றது தெரிய வரும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது தேடி 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 ஒரு கட்டத்திற்கு மேலே இங்கே தேடுவதற்கு எதுவுமே இல்லை என்று புரிந்து கொள்ளக்கூடிய இந்த தன்மைக்கு இறைவன் கொண்டு வந்திருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஓகே. ஸோ உங்களுடைய இந்த தேடல்ங்கிறது ஒரு டெலிவிஷன் ஷோஸில் ஆரம்பித்து சினிமாவுக்கு போய், ஆமாம், பொருள் சார்ந்து ஆரம்பித்து அருள் சார்ந்து முடிந்திருக்கிறதுன்னு சொல்கிறத விட அருள் சார்ந்து தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லலாம். ஏன்னால் இது முதலும் இல்லாத முடிவும் இல்லாத பயணம் இல்லையா? ஓகே. ஸோ அந்த தேடல் தான் உங்களை கொண்டுட்டு வந்து ஒரு இடத்துல ஆன்மீகத்தை நோக்கி நகர்த்தினதாக நீங்கள் பல இடங்களில் பேசியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஞானம் கிடைத்தது அப்படிங்கிறத பற்றி நீங்கள் பேசின விஷயங்கள்லாம் பார்த்தேன். இந்த காணொலியில் கூட ஒரு இடத்துல என்ன சொல்கிறீங்கன்னா, எனக்கு ஞானம் கிடைச்சிருச்சான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி சமீபத்திய பேட்டியில் சாணக்கியாளர் ரங்கராஜ் பாண்டே அவர்களோடு உரையாடும் போது சொல்கிறீங்க. எனக்கு ஞானம் கிடைச்சிருக்குன்னு தெரியுதா இல்லையா, இல்லை எனக்கு அதை பற்றி உறுதிப்படுத்த முடியலன்னு சொல்கிறது ஒரு ஞான நிலையா? இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது ஒரு குருவாக உங்களுக்கு ஒரு தயக்கம் இல்லையா? இல்லை, நான் எப்போதும் என்னை குருவாக என்னை பிரகடனப்படுத்திக் கொள்ள விரும்புவதும் இல்லை. ஞானம் அடைவதற்கு எப்படிங்க அளவுகள் நம்ம காட்ட முடியும்? மறுபடியும் கேட்குற அது முடியாது. அது யார் இப்போ நீங்கள் ஒரு பிஹெச்டி படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு யூனிவர்சிட்டி இருக்குது. இவர் ஞானம் அடைந்து விட்டார்னு சொல்லிட்டு அங்கீகாரம் கொடுக்கறதுக்கு என்ன யூனிவர்சிட்டி இருக்குது? ஞானம் அடைந்து விட்டு இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா ஞானம் அடைந்த வள்ளலார்,
சிவானந்த பரமஹம்சர் இவர்களுக்குள்ளேயே நிறைய வேறுபாடுகள் இருக்கு. இவர் சட்டையே போடாதங்கிறாரு சிவானந்த பரமஹம்சர். வள்ளல் பெருமான் முழுதுமாக மறைத்துக்கொள் என்று கூறுகிறார். வள்ளல் பெருமான் மொத்தமா முடியை ஷேவ் பண்ணிருங்கன்றாரு. இவர் முடியவே கட் பண்ணக்கூடாதுன்றாரு சிவானந்த பரமஹம்சர். ரமண மகரிஷி ரெண்டுமே கிடையாது, அப்படியே அமர்ந்த நிலையில் அமர்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துடுறாரு, ஆழ்ந்த நிலைக்குள்ள போயிடுறாரு. தெளிவு பெற்ற ஞானிகளுக்குள்ளேயே இவ்வளவு வேற்றுமைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய வகையில் பார்க்கும்போது ஞானம் பெற்றதற்கு இதுதான் அளவுகோல், இவ்வளவுதான் ஞானம் பெற்றா இதுதான் பேசணும், இதுதான் பேசக்கூடாது அப்படிலாம் கிடையாது. ஞானம் என்பது அது எல்லையற்றது, அவரவர் புரிதலுக்கு அப்பாற்பட்டது, புரிதலை கடந்தது, இறைநிலையை பற்றி முழுதுமாக உணர வைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றது. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஒரு அளவுகோல் சொல்ல முடியும்? இன்னொன்று சொல்லி முடிச்சிடுறேன் இதை பற்றி, ஞானத்தை பற்றி. நான் அப்படின்றது வந்துட்டாவே அங்கே ஞானம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் கேட்குற கேள்வி நீ ஞானம் அடைஞ்சிட்டியான்னு கேட்குறீங்க. எப்படி நான் ஞானம் அடைந்து விட்டேன்னு எப்படி சொல்ல முடியும்? நான்றது இருக்கிற வரைக்கும் எப்படி ஞானம் வரும்? நான் என்கின்ற தன்மையை கடந்தது தான் ஞானம். அப்போ எப்படி நான் என்ன ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வந்துடுது. ஞானம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா எகைன் இன்னொரு ஆப்ஜெக்ட், சப்ஜெக்ட் வந்துடுது. அடைந்து விட்டேன் அப்படின்னா என்னோட டிசையரு. அங்கே நானும் இல்லை ஞானமும் இல்லை, அடைந்து விட்டேன்ற டெஸ்டினேஷனும் இல்லைங்கிறேன், அங்கே ஒன்றும் இல்லைங்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமு, சோஷியல் மீடியா எங்கே திறந்தாலும் யாரோ ஒருத்தங்க அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எப்படி வாழணும், எப்படி குடும்பம் நடத்தணும், எப்படி குழந்தை வளர்க்கணும், இந்த மாதிரி டெய்லி பார்த்தீங்கன்னா அட்வைசஸ் வந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு டீச்சரா, ஒரு கைடுன்னு வச்சுங்க, வழிகாட்டி, ஒரு கைடு, நீங்க கைட் பண்ணணும். ஓகே, இப்போ நான் உங்க முன்னாடி உட்காந்துருக்கேன், சுவாமி எனக்கு ஞானம் வேணும்னு நான் கேட்குறேன், என்ன எப்படி நீங்க கைட் பண்ணுவீங்க? இதே கேள்வியை ஒருத்தர் பேர் புத்தர்கிட்ட போய் கேட்டாராம். ஓகே, ஐ நீட் பீஸ், பீஸ்னாலும் ஞானனாலும் ரெண்டு வெவ்வேறு இல்லை. புத்தர் சொன்ன பதிலே உங்களுக்கு பதிலாக கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். அப்புறம் என் பதிலை நான் தனியாக சொல்கிறேன். புத்தர் சொன்ன பதில் என்னன்னா, ஐ நீட் பீஸ் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்படியாப்பா, ஐ அப்படின்றத எடுத்துருப்பா, அது ஈகோ. சரிங்க, அடுத்து என்ன இருக்குது? நீடுங்க, நீடுன்றதையும் தூக்கிடு. அது பார்த்தோன்னா நீடு, அது டிசையர், அதையும் தூக்கிடு. அப்போ என்னப்பா இருக்குது? பீஸ். ஸோ அகங்காரத்தையும் டிசையரையும் தூக்கிட்டேன்னா இருக்கிறது தானாக இருக்கும்ப்பா. இப்போ பிரச்சனைனா ஞானம் என்பது உனக்குள்ளே தான் இருக்கிறது. நான் என்கின்ற அகங்காரமும் ஒன்றை நான் அடைய வேண்டும் என்ற அந்த ஆசையும் அந்த டிசையரும் அந்த உண்மையான ஆனந்தத்தை அடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. எப்போது நான் என்கின்ற தன்மையும் எனது தேவையும் அந்த ஆசையும் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கைவிட ஆரம்பிக்கிறேனோ அப்போது அந்த ஆனந்த அமைதி என்பது கிடைத்துவிடும். இதை இப்போ என் பாணியில் சொல்ல வேண்டும் என்றால், தினமும் எதையாவது நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சிற்றறிவு, கற்றுக்கொண்ட எதையாவது தினமும் நீ மறக்க வேண்டும் என்பது பேரறிவு. அதுதான் ஞானம். காம்ப்ளெக்ஸான மேட்டரை உடைச்சு சொல்லணும், எல்லோருக்கும் புரியுற மாதிரி ஒரு மொழியில சொல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஒரு யுக்தி, நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நல்ல கேள்வி. அது அப்படித்தான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். காரணம் என்ன அப்படின்னா, நம்ம சித்தர்கள் அப்படின்னா டக்குனு உங்களுக்கு இப்போ என்ன இமேஜ் ஞாபகத்துக்கு வருது? கொண்டை போட்டிருப்பாங்க, எக்ஸாக்ட்லி, பட்டை போட்டிருப்பாங்க, ஒரு தியான நிலையில இருப்பாங்க. அப்படி இல்லையே, சித்தம் தெளிந்தவன் சித்தன், அவன் எப்படி வேணாலும் இருக்கலாமே. மகாவிஷ்ணு சித்தனா கேட்க இருக்கலாமா? இருக்கலாம். இல்ல, ஏன் கேட்கிறேன்னா, மாடர்ன் குருஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல இப்ப நீங்க சிறைக்கு செல்லும் பொழுது உங்கள் மேல் வைக்கப்பட்ட பல புகார்கள் ஒன்று என்னன்னா, உங்களுடைய பேச்சுக்களுடைய சிறு சிறு பகுதிகளை வெட்டி பரப்புறாங்க. பார்த்து முழுசுமா பரப்பல, அது முழுசா பார்த்துருந்தா தெரியும். இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இப்போ உங்களை அவதூறு பண்ணணும்னு நினைக்கிறவங்க முழுசா பரப்ப மாட்டாங்க, உங்களை முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் முழுசா பார்க்க போறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு ரெண்டு வரியில ஆன்மீகத்தை சுருக்கிறது சில நேரங்கள்ல எதிர்வினையாக உங்களுக்கே கூட மாறலாம் அப்படிங்கிற ஒரு சூழல் இருக்குல்ல, அந்த ஒரு ஆபத்து இருக்கிறத நீங்க உணர்றீங்களான்னு கேட்குறேன். இல்லை, எவ்வளவுதான் பிரதர் நம்மளும் ரொம்ப அவேரா இருந்தாலும் சில நேரத்தில் பாத்தீங்கன்னா அதை தாண்டி சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்கிறது. அவ்வளோ அவேரா யாராலையும் இருக்கவே முடியாது. எதிர்பார்ப்பு இல்லாமல் சில விஷயங்கள் நடக்கும்போது வள்ளல் பெருமானவே பார்த்தீங்க அப்படின்னா கோர்ட்டில் ஏற்றிட்டாங்க. ஸோ அவர் நல்லதைத்தான் சொன்னார், அவரை கோர்ட்டில் ஏற்றிட்டாங்க. நபிகள் நாயகம் அவர்களை கல்லால் அடித்து துரத்தினார்கள். இயேசுநாதரை சிலுவையில் அறைந்தார்கள். இது உயர்ந்த மகான்களுக்கு. அடுத்த கட்ட நிலைமையில் பார்த்தீங்கன்னா சிவானந்த பரமஹம்சர் அவர்களுடைய மனைவி இறந்து விட்டதுக்கு அப்புறம் அவர் தெளிவு நிலையை நோக்கி போறார். ஸோ கஷ்டங்கள் கவலைகள் எல்லாருக்கும் இருக்கத்தானே செய்கிறது. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை எப்படி அணுகணும், எப்படி மக்களுக்கு கொண்டு போகணும்னு நான் நினைக்கிறேன்னா, நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு உண்டான பதில், ஒரு சித்தர் ஆன்மீகம்னாவே பட்டை அடிச்சுட்டு நம்ம ருத்ராட்சம் போட்டுக்கிட்டு குடும்பத்தை விட்டுட்டு போறதுன்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம். ஆன்மீகம் என்றால் தெளிவுன்னு அர்த்தம். ஆன்மீகம் என்றால் ஃபோக்கஸ்ன்னு அர்த்தம். ஆன்மீகம் என்றால் தெளிவிலும் தெளிவுன்னு அர்த்தம். இப்போ எதுக்கு நீங்கள் நம்ம சம்பாதிக்கிறோம், எதுக்கு ஏதோ ஒரு ஊருக்கு போகிறோம், ஏன் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அப்படின்னா பொருள் ஈட்டக்கூடிய தன்மை அதன் பின்னாடி இருக்கு. ஏன் பொருள் ஈட்டுறோம்? பொருள் ஈட்டினா எனக்கு வேணுங்கிறத அச்சீவ் பண்ண முடியும். ஏன் எனக்கு வேணுங்கிறத பொருளால் அச்சீவ் பண்ண முடியாத விஷயமும் இருக்குது, அதை விட்டுருங்க. இப்போ நான் மெஜாரிட்டியை மட்டும் பேசுகிறேன், எக்ஸப்ஷனில் இப்போ நான் பேசலை. இப்போ பொருள் ஈட்டி ஒரு சில விஷயத்தை நான் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது ஏன் அதை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்? இந்த ஐம்புலன்களுக்கு மெய், வாய், கண், மூக்கு, செவிக்கு உண்டான சுகம் எனக்கு தேவைப்படுகிறது. இந்த சுகங்களுக்காகத்தான் ஒவ்வொரு வேலையும் நான் செய்கிறேன். ஏன் கல்யாணம் பண்ணுறேன்? சுகமாக இருக்குது. ஏன் குழந்தை பெற்றுக்கிறேன்? சுகமாக இருக்குது. குழந்தைகளோட பேச்சை ஏன் கேட்குறேன்? சுகமாக இருக்குது. ஏன் கார் ஓட்டுறேன்? சுகமாக இருக்குது.
ஏன் வந்து நல்ல ஃபுட்டை சாப்பிட்றேன் சுகமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. ஏன் நல்ல காட்சிகளை பார்க்குற சுகமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. அப்போ எல்லாமே இந்த உடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சுகங்களை வைத்து பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும்போது மக்கள் பொருள் தேவைக்காகவே ஓடும்போது எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காருன்னு நான் சொல்ல வரல. பட் இந்த சிற்றின்பங்களை கடந்த நிலையில் ஒரு பேரின்பம் என்ற ஒன்று உள்ளது. ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதற்காலம் பத்ரகிரியார் வந்து சொல்றாரு. அந்த சுகத்தை உன்னால் அனுபவிக்க முடியும். மாபெரும் அரசனாக இருந்து அந்த நிலையை வந்து அடைந்தவர். அது குடும்பத்தை உதறணும்ன்ற அவசியமே கிடையாது நமக்கு. ஒரு மாடர்ன் லைஃப்ல ஒரு டிஷர்ட் பேண்ட் போட்டுட்டு கூட, இல்லாட்டினா ஒரு வேஷ்டி சட்டை போட்டுட்டு கூட, இல்லாட்டினா நீங்க வெறும் 3/4 போட்டுட்டு இதுல சாதாரண ஒரு அரக்கை சட்டை போட்டுட்டு கூட உங்களால் அந்த நிலையில் இருக்க முடியும். அப்படி இருந்து சாதித்து காட்டியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். சித்தர் என்றால் சித்தம் தெளிந்தவன் என்று பொருள். சித்தம் தெளிந்தவன் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. இக்காலகட்டத்திற்கு புரிகிற மாதிரி இக்காலத்தில் இருக்கக்கூடிய மூவிஸோட கனெக்ட் பண்ணி, இது டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு பிரதர். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இன்னைக்கு வந்து யூடியூப் ஷார்ட்ஸ்லையும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லையும் வந்து வாழ்க்கை போயிட்டு இருக்கு. முக்கால்வாசியான நேரம் அதில் போயிட்டு இருக்கு. அப்போ நம்ம பேசுறது கொஞ்சோண்டு ஞானம், ஆனால் அது பெரும் கடல், சொன்னால் புரியாது. ஆனால் இங்கே வந்து ஒரு 4-5 படத்தோட மூவி சீன்ஸை கட் பண்ணி ஒரு 4 ரொமான்ஸ் சீன்ஸ் வச்சா நீங்கள் வியூஸ் இன்னைக்கு அதுக்கு தான் வந்து அதிகம் போகுது. அப்போ என்னன்னா, இக்கால அறிவியல் இக்கால வாழ்க்கை முறையோட அக்கால ஞானம் எக்காலத்துக்கும் நிறைந்திருக்கக்கூடிய ஞானத்தை கனெக்ட் பண்ணி பேசணும்னா வெகுஜன மக்களை வந்து நம்மளால ஈஸியாக வந்து புரிய வைக்க முடியும். ஸோ அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் மாடர்னா. இந்த மாதிரி ஒரு சமகாலத்தில் ஒரு குருவை ரொம்ப ஈஸியாக உங்களால ரிலேட் பண்ண முடியுதுன்னா யாரை சொல்லுவீங்க? ஓஷோ அவர்கள். அவர் பேசியதில் ஒரு சில முரண்பாடுகள் எனக்கு இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய யூத் ஃபேஸ் பண்ணக்கூடிய மேஜரான இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திருமணத்துக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா அவங்களோட இலக்கு என்னன்னு தீர்மானிக்கிறதுல பிரச்சனைகள் இருக்கு, நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு, இன்னைக்கு ட்ரக் கல்ச்சர் அதிகமாயிட்டு வருது. இந்த மாதிரியான சோஷியோ எக்கனாமிக்கல் அல்லது பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் ஒரு ஃபேக்டர்ஸ் இருக்கு. திருமணத்துக்கு பிறகு அந்த உறவுகள் நிலைப்பதில் நீடிப்பதில் பல சிக்கல்கள் இருக்கு. ஐ ஆம் ஏபிள் டு சி மோர் ஆஃப் நிறைய யூத் அட்டென்ட் பண்ணக்கூடிய கேம்ப்ஸையும் நிறைய நடத்துறீங்க. வயோதிகர்கள்னா ஐ மீன்ஸ் 40+, 50+, இந்த மாதிரியான வயதில் இருப்பவர்களும் அதிகமாக உங்களுடைய வகுப்புகள் அட்டென்ட் பண்றாங்க. ஹவ் யூ கேட்டகரைஸ்? இவர்களுக்கு என்ன சொல்லணும், அவங்களுக்கு என்ன சொல்லணுங்கிறத எப்படி பிரிக்கிறீங்க? பிரதர், இன்னைக்கு யாருக்கு என்ன தெரியலன்னு நினைக்கிறீங்க நீங்க? முன்னாடிலாம் வந்து பெண்கள் வந்து ஏஜ் அட்டன் பண்ணக்கூடிய வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 வயசுக்கு மேலே இருந்தது. இன்னைக்கு 12-13 வயசுல அட்டன் பண்ணிடுறாங்க. 8-9 வயசுல ஏஜ் அட்டன் பண்ண கேசஸ்லாம் இருக்கு. அப்படின்னா மரபணு மாற்றம் எவ்வளவு வேகமாக நாம் உண்ணக்கூடிய உணவு வகையிலும் இதுலையும் இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். அப்போ ஏஜ் அந்த இளமையான வயதில் அட்டன் பண்ணுறாங்கன்னா அவங்களோட உணர்வு நிலை எந்த அளவுக்கு இருக்குன்றதை நீங்கள் வந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதை எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இன்று எல்லாருக்குமே எல்லாமே புரிகிறது. எப்படி வந்து புரியலன்னு வந்து சொல்ல முடியும்? ஒரு 10th 11th 12th படிக்கக்கூடியவங்களுக்கு என்ன தெளிவு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்போ என்னோட தங்கச்சியோட பையன் ஒருத்தர் இருக்கான், அருளமுதன் சொல்லிட்டு பேர். இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். அந்த மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்கான். அவனுக்கு வயசே ஒரு 3-4 வயசு தான் இருக்கும். அவன் என்ன கேள்வி கேட்குறான் தெரியுங்களா? நேற்று நான் திருப்பூர் போயிருக்கும் போது, மாமா வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா எல்லாம் கேட்டுட்டு அவங்க அம்மாவை கேள்வி கேட்குறான் திருப்பி. என்ன எப்போ பார்த்தாலும் இந்த மாமா மட்டும்தான் வீட்டுக்கு வந்துட்டே இருக்காரு, இவங்க சொந்தக்காரங்க யாருமே வரமாட்டாங்க, இவன் தம்பி ஏன் வரமாட்டாரு, நீ கூப்பிட மாட்டியாமன்னு அம்மாட்ட சண்டைக்கு போகிறான். ஒரு 30-35 வயசுல இருக்கக்கூடிய மெச்சூரிட்டியில பேசக்கூடிய ஆட்கள் பேசக்கூடியது ஒரு 3-4 வயது குழந்தை வந்து பேசுகிறது. எப்படி வந்து குழந்தைகளுக்கு எதுவும் தெரியலன்னு வந்து சொல்றீங்க? ஒரு குழந்தை எல்லாத்தையும் சென்ஸ் பண்ணுது. அப்ப 10வது 11வது 12வது படிக்கக்கூடியவங்க ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்கன்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? இன்னைக்கு தாய் தந்தைக்கு அது அட்வைஸ் சொல்ற அளவுக்கு இந்த தன்மையில வந்து இன்னைக்கு அவங்க வளர்ந்து வந்துட்டாங்க. என்னுடைய கேள்வி நான் கொஞ்சம் கிளியரா ஸ்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க எப்படி கேட்டகரைஸ் பண்றீங்கன்னு கேட்டேன். அதாவது அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிகிறது. சோ வந்து இவங்களுக்கு இதைத்தான் சொல்லணும், இவங்களுக்கு இதைத்தான் சொல்லணும் என்பது கிடையாது. ஊழ்வினை அனைவருக்கும் சொல்லலாம், பாவ புண்ணியம் அனைவருக்கும் பேசலாம். பாவ புண்ணியம் பற்றி பேசினால்தான் அறம் சார்ந்த விஷயங்களை பேச முடியும். தேர் இஸ் an equivalent reaction for each and every action சொல்லி நியூட்டன்ஸ் 3rd law சொல்லுது. அதான் தீதும் நன்றும் பிறதவாரான்னு சொல்லி கனியன் பூங்குன்றனாரும் சொல்கிறார். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும் என்று நமது திருவள்ளுவரும் கூறுகிறார். ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்று சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகளும் வந்து கூறுகிறார். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து மறுத்து பேச முடியாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா விஷயமும் எல்லா வயதினருக்கும் தெரிகிறது, புரிகிறது. இங்க எதை நம்ம அவாய்ட் பண்ணி பேசலாம்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சப்ஜெக்ட் ரொம்ப டீப் லெவல்ல போய் பேசுற அளவுக்கு நம்ம எதுவுமே இன்று பேசுவது இல்லை. ஒரு காதல் இன்று எல்லாருக்கும் புரிகிறது, ஒரு கலவி இன்று எல்லோருக்கும் வந்து புரிகிறது, படிப்பு எல்லாருக்கும் வந்து புரிகிறது. ஆன்மீகம்னா இன்னைக்கு எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, ஒரு முழுக்க சாமியாரா போறது நினைச்சுக்கிறாங்க. அப்படி அல்ல. தனக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவை பற்றி உணரக்கூடிய அந்த மெய்யியல் கல்விக்கு பேர் ஆன்மீகம். இப்ப ஆன்மீகம் என்பது பள்ளிக்கூடங்களில் தவறு என்றால், ஐஐடி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மண்டி அப்படின்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஐஐடி பிடெக் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்லி தராங்கன்னா, கம்பல்சரி எஜுகேஷனாக கொண்டு வராங்க.
இன்ட்ரோடக்ஷன் டு கான்ஷியஸ்னஸ் டு வெல்பீயிங் கொடுக்குறாங்க. ஓகே, அதில் கம்பல்சரி சப்ஜெக்ட் கான்ஷியஸ்னஸ்னா உணர்வு, வெல்பீயிங்னா நலம் சார்ந்த வாழ்க்கை. இதில் மெயினான சப்ஜெக்ட் என்ன வருதுன்னா ரீஇன்கார்னேஷன், மறுபிறவி, அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்சஸ். அப்படின்னா அட்டமா சித்துக்கள்ல பல சித்துக்கள் இருக்கு. அதுல ஒரு சில சித்துக்கள் பரகாய பிரவேசம், கூடு விட்டு கூடுபாய்தல், ஆகாய பிரவேசம். இது எப்படி வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி சொல்லி தருகிறார்கள் அப்படின்னா என்னன்னா, மனிதன் இது நாள் வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தானா, சம்பாதிக்க முடியும், சாப்பிட முடியும், தூங்க முடியும், கார் ஓட்ட முடியும், ஃப்ளைட் ஓட்ட முடியும் நினைச்சான். உடலை விட்டு வெளியே செல்ல முடியும்ன்றது ரொம்ப அசால்ட்டா நம் சித்தர்கள் செய்து முடித்தார்கள். அது இப்போது இருக்கக்கூடிய மனிதனுக்கும் அது சாத்தியமான ஒன்று. அட்டமா சித்துக்களான அனிமா, மகிமா, லகிமா, கரிமா, பிராப்தி, பிரகாமியம், வசித்துவம், ஈசத்துவம் போன்ற 8 வகையான சித்துக்களை கைகூடி நல்ல நிலையில் வாழ்ந்தவர்கள் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவரும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஸோ வள்ளலார் அதைத்தான் ஃபைனலாக சொல்லி முடிக்கிறாரு. அற்ப சுகங்களுக்கு ஆசைப்படாமல் மிகப்பெரிய சுகமான ஆன்ம சுகத்திற்கு ஆசைப்படுங்கள். அந்த ஆன்ம லாபத்தை பெற்று விட்டீர்கள் என்றால் இந்த சுகங்களை எல்லாம் கடந்த ஒரு பேரானந்த நிலை கிடைக்கும். அதனை இல்லறத்தில் இருந்து கொண்டும் அனுபவிக்க முடியும் என்று கூறுகிறார். அதுதான் சொல்லிக் கொடுக்குறோம். அதை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். ஓகே, இல்லை அதுதான் இப்போ எல்லோருக்கும் எல்லாமே தெரியுது அப்படின்னா ஒரு குருவுக்கான தேவை எங்கேருந்து வருது? அதை இன்னும் டீட்டெயில்டா, இன்னும் கிளியரா, அதை ஒரு அனுபவபூர்வமா, உணர்வுபூர்வமா தனது அனுபவங்களோட சேர்ந்து ஷேர் பண்றதுக்கு ஒரு குரு அல்லது வழிகாட்டி என்பவர் தேவைப்படுது. இன்னொரு கேள்வி, இவ்வளோ குருமார்கள் இருக்காங்க, எங்கு திரும்பினாலும் குருமார்கள் பிறந்த ஒரு பூமி தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி, பாரத பூமி அப்படிப்பட்ட ஒரு பூமி. இதுல மகாவிஷ்ணுடைய தேவை எங்க இருக்கு? இது மகாவிஷ்ணுவோட தேவையா நான் பார்க்கல. இறைவன் வந்து காரணம் இருக்கிறனால தான் மகாவிஷ்ணுவை பேச வைக்கிறாருன்னு நினைக்கிறேன். இறைவன் எப்போ டைம் வரும்போது முடிக்கிறாரோ அப்போ நான் முடிச்சுட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்க போறேன். ஸோ இதுதான் உங்களுடைய வாழ்வியல் நோக்கம், குறிக்கோள், டெஸ்டினேஷன் அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இன்னும் உங்களுக்கு வரல, இன்னும் தேடல் இருக்குன்னு அப்படின்னு. பிரதர், இங்க தேடலே இல்லை பிரதர், இங்க பயணம் மட்டும்தான். இது முதலும் இல்லை, முடிவும் இல்லை. இது ஒரு பயணம் மட்டும்தான். இந்த பயணத்திற்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. இட் இஸ் அ டைரக்டட் மூவி. கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் அவர் எழுதிவிட்டார். நம்ம வேலை என்னன்னா, இப்போ ராஜவேல் நாகராஜன் அவர்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறாருன்னா இப்போ இந்த சீன் எழுதிட்டாரு. ஸோ இது இந்த சீன் எழுதிட்டாருன்னா இந்த இடத்துல வந்து இந்த பாடியும் இந்த ப்ரெசன்ஸையும் கொடுக்க வேண்டியது மட்டும்தான் என் வேலை. இந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு என்னடா அவர் கூப்பிட்டாரு, நான் எதுக்கு வந்து பேசணும், இவர் என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறாரு, அப்படிலாம் கேள்வி கேட்குறேன் யோசிச்சுட்டுனா இது தேவையில்லாத வேலைன்னு சொல்கிறேன். எழுதிட்டாரு, சீன் எழுதிட்டாரு, இப்போ நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, முன்னாடி உட்காந்து ஆன்சர் பண்ண வேண்டியதானே. இந்த மாதிரி இறைவன் அவரது வேலைகளை மிகச் சிறப்பாக விதி என்பதன் மூலியமாக எழுதுகிறார். அந்த விதினா கம்ப்ளீட்டாக கிடையாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் திருவள்ளுவர் சொன்னது போல ஒவ்வொரு சூழ்நிலையும் பக்குவத்துடன் அறம் சார்ந்த நிலையில் நாம் வந்து பயணம் செய்யும் போது, விழிப்புணர்வுடன் அவேர்னஸோட ஒவ்வொரு செயலையும் செய்யும் போது கர்மா பதிவாவதில்லை. அவேர்னஸ் இல்லாமல் அந்த விதியை ஒவ்வொரு சூழ்நிலையும் கையாளும் போது மனவலி இருக்கும், வேதனை இருக்கும், கர்மாவும் பதிவாகும், அடுத்த பிறவி என்பதும் வரும். ஓகே, இப்போ இதை நீங்கள் சொன்னதுனால நான் அந்த கேள்வியை முன்வைக்கணும்னு நினைக்கிறேன். அதே ஒரு நேர்காணலில் ஒரு இடத்துல குறிப்பிடுறீங்க, அந்த ஒரு ஸ்கூலில் நடந்த அந்த ஒரு இன்ட்ராக்ஷனை பேஸ் பண்ணி அந்த மாதிரி நான் ரியாக்ட் பண்ணியிருக்க வேண்டாமோன்னு எனக்கு தோணுது. ஒரு குருவாக இருந்தாலும் நானும் எல்லா நேரத்துலையும் விழிப்புணர்வோடு இருக்க முடியாதுன்னு எனக்கு அந்த இடத்துல என்ன தோணுச்சு அப்படின்னா, எகெயின் as I said, நீங்கள் சிறைக்கு சென்ற காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவை சோஷியல் மீடியாவில் எல்லா இடங்களிலும் பார்க்க முடிஞ்சது. உங்களை பார்க்காதவங்க, உங்களை கேள்வியே படாதவங்க கூட உங்களுக்காக குரல் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆதரவு நிலையிலேருந்து வெளியில் வரீங்க, வந்து நீங்கள் கொடுக்குற ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கலாம்னா அதை நீங்கள் டினை பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் ரொம்ப ஓப்பன்னஸோடு என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த சூழ்நிலையை நான் கொஞ்சம் பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ நான் தவறு பண்ணிட்டேன் அல்லது அந்த தவறை நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறது தான் ஆகச்சிறந்த சரிங்கிற மாதிரி அந்த இடத்தை அப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டதை நினச்சி எதுவும் உங்களுக்கு ஒரு வருத்தம் இல்லையா? இல்லை உண்மையாகவே அதான் உங்களோட அக்செப்டன்ஸ் இல்லை? இதில் என்ன பிரதர் வெக்கம் இருக்குது? த ஹோல் லைஃப் இஸ் அ ட்ரையல் அண்ட் எரர். என்னுடைய அன்னைக்கு ஆதங்கம் என்னன்னா, ஒரு குழந்தைகளுக்கு நம்ம பேசுறோம், ஒரு குழந்தைகளுக்கு பேச வரும்போது இதெல்லாம் குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டியது. 5 வளையாது, 50 வளையாது. குழந்தைகளுக்கு இளம் வயதில் ஆன்மீகம் சொல்லி கொடுத்து, இளம் வயதிலே ஆன்மீகம் தெரிஞ்சதுன்னா இன்னும் ஃபோக்கஸ் அதிகமாகும், தெளிவு அதிகமாகும். வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி ஃப்ளோஸ். அப்ப இந்த ஆன்மீகத்தை, மதம் சார்ந்த விஷயத்தை நான் பேசவே இல்லை. நம்மை மீறிய ஒரு ஆற்றல் இயக்கி கொண்டிருக்கிறது. கம்யூனிசம் அதை தானே சொல்றாங்க. கம்யூனிசம் என்ன சொல்றாங்க? இயற்கைன்றாங்க, நம்ம இறைவன்றோம். ஒரு சில பேர் குருன்றாங்க, ஒரு சில பேர் அல்லான்றாங்க. எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கோங்க. ஆனால் உன்னை முன்னிறுத்தாமல் இறைவனை முன்னிறுத்தும் போது, இயற்கையை முன்னிறுத்தும் போது அந்த ஆற்றல் அபரிமிதமாக ஒருவருக்கு கிடைக்கிறது. ஸோ அதை வந்து இப்படி தடுக்கிறாங்களேன்னு சொல்லும்போது அது ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். என்ன இப்படி பண்ணிட்டாரு அப்படின்றதோடைய வெளிப்பாடு இல்லை. சொல்ல வந்ததை தடுத்துட்டாரு என்ற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு தான். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எளிமையாக, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக வந்து அணுகியிருக்கலாம். ஜென்ரலி பிரதர், இன்னொரு விஷயமும் வெளிப்படையாகவே பேசுறேன்னு, சில நேரங்களில் நம்மளை மீறி ஒரு செயல் நடக்கும். உண்மை. நீங்க சொல்லலாம் என்ன வேணா, நீங்க தெளிவா இருந்திருக்கணும், கவனம். அது அப்படி இல்லை. அது அவர் இயக்குவது தான். ஒரு சில காலகட்டத்துக்கு அப்புறம் அதுக்காக அவர் தான் காரணம்னு சொல்லி அவர் மேலே பழி போட விரும்பல. நான் அந்த பிளேமை நானே ஏற்றுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கலாம்.
ஸோ அந்த நேரத்தில் அது மிஸ் ஆகி போயிருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை இறைவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியத்திற்காக செய்கிறார் என்று முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேன். இதில் யாரையும் குறை கூறுவதற்கு இல்லை. இல்லை, கூடுமானவரை இந்த மாதிரியான ஒரு வாட் டு சே, ஒரு டங் ஸ்லிப் ஆகக்கூடிய ஒரு தருணங்களாக இருக்கட்டும், அது சொல்ல வந்த கருத்து வேறு மாதிரி புரிந்து கொள்ளப்படும் போது பல பேர் அதை ஓப்பன்னஸோட அக்செப்ட் பண்ணுறது இல்லை. ஸோ ஐ திங்க் இதுவே உங்ககிட்ட இருந்து எடுத்துக்க வேண்டிய ஒரு டேக்அவேன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளை வந்து எவ்வளோ பேர் ஃபாலோ பண்ணுறாங்க, இல்லை நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு சொன்னால் அது சரியாக இருக்குமா, அல்லது அதுக்கு பிறகு நம்ம சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ஸோட வேலிடிட்டி என்னன்னு யோசிக்காம ஒரு ஓப்பன்னஸோட நீங்கள் அணுகுனது, அந்த பேட்டியில் சொன்னதும் சரி, இப்போ நீங்கள் சொல்கிறதையும் சரி, பர்சனலாகவே நான் அதை அப்ரிஷியேட் நன்றி. நான் என்ன நினைக்கிறேன்னா பிரதர், லைஃப் மொத்தமுமே தவறு பண்ணி தான் கற்றுக்குறோம். அதான் அந்த விஸ்வாமித்திர மேட்டர் மட்டும் முடிச்சார். ஒரு பிளானட்டை உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவர் வந்து ஸ்லிப் ஆகுறாரு ஒரு சில இடங்கள்ல. எப்படி அது அவரால் வந்து முடியுது? சில நேரங்களில் உயர்ந்த நிலை பெற்ற மகான்களே வந்து பார்த்தீங்கன்னா கடுப்பாகி சாபம் கொடுத்துட்றாங்க. உயர்ந்த நிலை பெற்ற மகான்களே வந்து பார்த்தீங்கன்னா மாயையில் சிக்கிக்கிறாங்க. நம்மளாம் எந்த மூலிக்கு கைவல்ய நவநீதம் என்ன வந்து சொல்லுது அப்படின்னா, எப்பேற்பட்ட தெளிவு நிலை பெற்றவர்களும் கூட சில பல நேரங்களில் நிலை தடுமாறி மறுபடியும் மாயையில் சிக்கி மறுபடியும் வெளியே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு வந்து கைவல்ய நவநீதம் வந்து கூறுகிறது. இன்னும் பெரிய நூல்கள் நிறைய சொல்லியிருக்கு. இது கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய டெஸ்ட்டு. நான் இப்போவே எல்லாத்தையும் உணர்ந்துட்டேன், நான் தப்பே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். நான் இப்பயும் சொல்கிறேன், என் வாழ்க்கையில் இன்னும் தவறுகள் நிறைய பண்ணி தான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன். அது தவறுகளே இல்லை பிரதர், அதை நம்ம சரி செய்து கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பாக வந்து நான் கருதுகிறேன். கிரேட். ஸோ உங்களுடைய இந்த டீச்சிங்ஸ் ஆர் ப்ரீச்சிங்ஸ், அதை எப்படி வேணாலும் சொல்லலாம், இதை நீங்கள் கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டணம் அப்படிங்கிறத வசூலிக்கிறீங்க. நிறைய இன்னைக்கு விமர்சனம் என்னவாக இருக்குன்னா, இந்த மாதிரியான விஷயங்களை பணம் வாங்கி கொண்டு சொல்லிக் கொடுக்கலாமா கூடாதா? ஒரு பக்கம் வந்து எதை ஃப்ரீயாக கொடுத்தாலும் அதை மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லி இதுக்கு ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆன்மீகம் அல்லது இந்த மாதிரியான யோக கலைங்கிறது ஒரு விற்பனை பண்டமாக மாறிடுச்சுங்கிறாங்க. ஸோ உங்களுடைய டேக் என்ன இதில்? இப்போ நான் ஒரே ஒரு வேப்ப மரத்துக்கு அடியில் ஒரு பிச்சைக்கார உடையில உட்காந்து இதே விஷயத்தை நான் சொல்லி கொடுத்தா இந்த வேல்யூ இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, நான் உங்களுடைய புரியுது லுக் அண்ட் ஃபீல பத்தியே நான் டிஸ்கஸ் இல்ல அதுதான் சொல்ல வரேன். நீங்க கட்டணம் வாங்குவது சரியா? அதற்கு தான் உங்களுடைய டேக். அதற்கு தான் வரேன். ஓகே. இதே ஒரு வேப்ப மரத்துக்கு கீழே நான் ஒரு பிச்சைக்காரத்தனமா வந்து ஒரு உடை அணிந்து விட்டு உட்கார்ந்து இதே ஞானத்தை நான் கொடுக்கிறேன்னா இவ்வளவு கூட்டத்தை என்னால வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு வந்திருக்காங்கல்ல, நிறைய சித்தர்களை நோக்கி அப்படிதானே போறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மாடர்ன் வேர்ல்டுல சாதித்து விடுவேன் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். சாதித்தவன் சொன்னால் எளிமையாக வந்து நம்புகிறார்கள். அப்ப இந்த உலகத்துக்கு எது வந்து பெருசா தெரியுது அப்படின்னா, பொருள் சார்ந்த வாழ்க்கையும் நம்ம வாழக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைலை பார்த்து தான் பல நபர்கள் இன்று வந்து ஈர்க்கப்படுகிறார். ஞானத்தை பற்றி உணர்ந்தவர்கள் வேப்ப மரத்துக்கு அடியில் இல்லை, காட்டுக்குள்ள உட்கார்ந்தாலும் வந்து உண்மையை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. என்னுடைய நோக்கம் என்பது என்ன, இது என்னன்னே தெரியாதவங்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அப்ப என்னோட வெயிட்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ரொம்ப வந்து நான் ஜாஸ்தி வந்து கொடுக்க வேண்டியதாக வந்து இருக்கிறது. அப்ப என்ன, அதுக்கு தகுந்த மாதிரியான செட்டப், அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, நிறைய நபர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் என்ற ஒன்று இருக்கிறது, வாடகை இருக்கு, மெயின்டெனன்ஸ் இருக்கு, டிராவல் பண்றோம், நிறைய இடங்களுக்கு போறோம். இதுக்கு பணம் எங்க இருந்து நம்ம வாங்குறது? இதுக்கு பணம் எப்படி நம்ம வந்து ரெடி பண்ண? மகாவிஷ்ணுவோட அப்பா ஒரு பெரிய கோடீஸ்வரராக இருக்கிறாருன்னா பிரச்சனை இல்லை. இப்ப மலேசியாவில் அனந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பில்லியனர் ஒருத்தர் வந்து இருக்கிறார். ஏர் ஏஷியாவோட ஃபவுண்டர்ல அவர் ஒன் ஆஃப் த ஃபவுண்டர். ஏகேன்னு வரும் இல்லைங்களா, ஏர் ஏஷியாவோட ஃபிளைட்ஸ் எல்லாமே டோனி பெர்னாண்டஸ் ஒருத்தர், இன்னொருத்தர் ஏகே அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஃபிளைட் நம்பர். அனந்த கிருஷ்ணன் அவர் பேர். அவர் வந்து 10,000 கோடிகளுக்கு அதிபதி. அவருடைய பையன் வந்து பாத்தீங்கன்னா புத்த துறவியாக மாறிவிட்டார். 40,000 கோடி சொத்து சொல்லி வேணான்னு சொல்லி உதறிட்டு போயிட்டார். இன்றைய அவர் மாதிரி ஒரு அப்பாவிற்கு நான் மகனாக பிறந்திருந்தேன் என்றால் நான் ஃபீஸ் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலை இதை எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். நிலைமை வந்து சரியாக இருக்கிறது, நோக்கம் சரியாக இருக்கிறது. அதுக்கு ஒரு குறைந்தபட்ச கட்டணம் வாங்கிட்டு நமக்கு அந்த வகுப்பை வந்து எடுக்கிறோம். பல பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இலவசமான வகுப்புகள் எடுக்கிறோம், நேரடி வகுப்பும் எடுக்கிறோம், ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறோம். இன்னும் சில பேர் நீங்கள் இதையும் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கலாமேனா, சரி இப்படி வரீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த வெளிப்படையான பரம்பொருள் யோகம் எனக்கூடிய அந்த மிக மிக சக்தி வாய்ந்த ரகசியமான கலையை ஓப்பன் சோர்ஸில் யூடியூப்லேயும் வெளியிட்டுட்டேன். ஓகே. இதுக்கப்புறம் நான் என்னதான் பண்றது எனக்கு தெரியல. எனக்கு சத்தியமா என் வேலையை நான் பார்த்துட்டு இருக்கேன். வரக்கூடிய வருமானத்துக்கு ஜிஎஸ்டி கட்டுறேன், வரக்கூடிய வருமானத்துக்கு வந்து மந்த்லி ஜிஎஸ்டி கட்டுறேன், இயர்லி ஒன்ஸ் இன்கம் டேக்ஸ் கட்டுறேன், தேவைப்படக்கூடிய இடங்களில் வேறு எல்லாருக்கும் தான தர்மங்கள் செய்கிறேன், அன்னதானம் செய்கிறேன் இறைவனுடைய அருள்னால. எல்லாத்தையும் சரியாக தானே பண்ணிட்டு இருக்கேன். வேற எப்படி தான் என்னதான் பண்ணாலும் அப்புறம் இப்படி பிரச்சனை அப்படி பிரச்சனை என்னதான் பண்றது? நீங்கள் ஏன் கட்டணம் வசூலிக்கிறீங்க அல்லது நீங்கள் அதற்கு முறையாக கணக்கு காட்டுறீங்களா இல்லையாங்கிறது என்னுடைய கேள்வி இல்லை. இங்கே வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு கோவில்களில் வந்து காணிக்கையாக உண்டியல் வச்சு அந்த உண்டியலுக்குள்ள காசு போடுங்க அப்படிங்கிறது வந்து ஹெச்ஆர்என்சி கொண்டு வந்தாங்களா இல்லை கோவிலே அப்படி முறைகள் இருந்ததாங்கிறதெல்லாம் எனக்கு டிஸ்கஷன் இல்லை. சாமிக்கு வேண்டி ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணுறதுங்கிறது காலங்காலமாக இருந்திருக்கு. ஒரு ஆட்டை வேண்டி விடுறது, கோழியை வேண்டி விடுறது, ஒரு மாட்டை வேண்டி விடுறதுங்கிறதுலாம் காலங்காலமாக இருந்தது. ஒரு காணிக்கையாக பெறுவதுங்கிறது ஓகே. ஒரு குருவுக்கு காணிக்கை கொடுப்பது சரியா, கட்டணம் கொடுப்பது சரியா? இவ்வளவுதான் என்னோட கேள்வி. நான் குருவும் இல்லை, நான் வாங்குவது காணிக்கையும் இல்லை. ஓகே. ஸோ நீங்க அப்படின்னா யார்? நான் ஒரு வழிகாட்டி, முன்னாடியே சொன்னேன். ஸோ ஒரு கைடுக்கு ஒரு
ஒரு ஃபீஸ் இருக்குன்னு சொல்ல வரீங்க. இது கைடுக்கு உண்டான ஃபீஸ்னு எடுக்காதீங்க பிரதர். அவர் செய்யக்கூடிய வேலைகளுக்கு பணம் தேவைப்படுதுன்னு நினைச்சு பெருந்தன்மையோட கொடுங்க. நீங்க ஏன் அப்படி பாக்குறீங்க? ஓகே, எப்படி வேணாலும் பார்க்கலாமே. சரி, உங்ககிட்ட வர பணத்தை நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அஃப்கோர்ஸ் அது உங்க பணம் உங்ககிட்ட வந்ததுக்கு பிறகு, இருந்தாலும் மக்கள் கிட்ட அந்த கேள்வி குறிப்பா இந்த சர்ச்சைக்கு பிறகு அதிகமாகவே வந்துருச்சு. ஏன்னா நிறைய ஸ்டோரிஸ் நாங்க பார்த்தோம். நூற்றுக்கணக்கான ஏக்கர்ல ஆசிரமம் அமைச்சிட்டாரு, பலாயிரம் கோடிகள் சொத்து சேர்த்து, ஆஸ்திரேலியால தீவு வாங்கிட்டாரு, ஆஸ்திரேலியால தனி ஃபிளைட் பிரைவேட் ஜெட் வாங்கிட்டாரு. ஆமா, அப்படி ஒரு வீடியோ நீங்களே ஒரு பைலட் மாதிரி மோட்ல, அது உங்களோட ஜெட் தானே அது இல்லையா? இல்ல அப்படி எல்லாம் ஆஸ்திரேலியால 15,000 ரூபாய் இருந்தா யார் வேணாலும் ஃபிளைட் ஓட்டலாம். ஓகே, சோ இப்படியான கதைகள் எல்லாம் வரும்பொழுது இந்த கேள்வி ஏன் முக்கியத்துவம் பெறுதுன்னா, அப்படின்னா இந்த வர பணத்தை மகாவிஷ்ணு என்ன பண்றாரு? நிறைய பண்றாரு. இன்னைக்கு நீங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணீங்கன்னா மகாவிஷ்ணு என்ன பண்ணாருன்றது தெரியும். இதனால உங்களுக்கு சிம்பிளா உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிடறேன். முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அன்னதானம் டெய்லி 200ல இருந்து 300 பேருக்கு கொரோனா காலகட்டத்தில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2.5 வருஷமா, கிட்டத்தட்ட 2.5 வருஷமா இல்ல 3 வருஷத்துக்கு மேல இப்போ வரைக்கும் தொடர்ச்சியான அன்னதானம் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, தினசரி டெய்லியும் போயிட்டு இருக்கு. இப்போ கூட நான் சென்னையில இருக்கேன், ஆனா அங்க வந்து வேலைகள் வந்து போயிட்டு தான் இருக்கு. திருப்பூர்ல பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அறக்கட்டளையில இருந்து தினசரி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம படிக்க முடியாத பல குழந்தைகளுக்கு வந்து படிப்பு அவங்களுடைய ஃபீஸ் வந்து கட்டிட்டு இருக்கோம். ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்ல நிலையில வந்து இருக்கிறவங்க, பட் வந்து அடுத்த கட்டம் போக முடியலன்றவங்க, இப்போ கூட ஜனகன் அப்படின்ற ஒரு பையனை வந்து இந்த பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து இந்தோ நேபாள் சாம்பியன்ஷிப்க்கு வந்து ஸ்பான்சர்ஷிப் பண்ணி அமுச்சு வை தங்கம் வென்று வந்துள்ளார். ஸோ அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் கட்டித்தரது, மற்ற விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரியான கட்டடங்களை சீரமைக்கும் பணி வந்து பண்ணிட்டு இருக்கோம். மரக்கன்றுகள் நடுதல், இலவச கண் சிகிச்சை மருத்துவ முகாம், பாத சிகிச்சை முகாம். ஆக்சுவலி இந்த சர்ச்சையான இந்த இஷ்யூல கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலுக்கும் நீங்கள் ஒரு 1 lakh டொனேட் பண்ணியிருந்தீங்க. ப்ரோ, நான் எல்லா ஸ்கூலுக்கும் பண்ணுறது தான் பிரதர். ஏதாவது ஒரு உதவின்னு கேட்டால் பண்ணுறது தானே. இப்போ எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குற அக்கௌண்ட்டில் பல கோடி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லையே. 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுக்குறதுக்கு 1,01,001 ரூபா இருந்தால் போதுமே. அந்த தேவையை அறிஞ்சு நம்ம வந்து ஹெல்ப் பண்றோம். என் அக்கௌண்ட்ல 1,01,001 ரூபா இருந்தாலும் 1 லட்ச ரூபா டொனேஷன் பண்ணலாம். இல்ல வெறும் 1 லட்ச ரூபா இருக்குன்னா கூட 1 லட்ச ரூபா டொனேஷன் பண்ணலாம். இதுக்கு பல கோடி ரூபா இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. அது நீங்க பார்க்கக்கூடிய பார்வை தவறாக இருக்க. பெரிய கோடீஸ்வரனா இருப்பான் போல. நான் கோடீஸ்வரன் தான், பண ரீதியாக அல்ல, மன ரீதியாக. இறைவன் கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிகமாக வளர்த்து இருக்கிறாரு எனக்குள்ள அப்படின்றப்ப அதை நான் ஆனந்தப்படுகிறேன், பெருமைப்படுகிறேன். எகைன் இது கூட ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்டா சில பேர் வந்து விமர்சிக்கிறாங்க. எப்போதுமே என்ன பண்ணாலும் விமர்சனம் இருக்க தான் செய்யுங்கிறது ஒரு பக்கம்னாலும், இப்போ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் போறீங்க, திடீர்னு பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் வந்து ஆட்டோ இல்லை நான் வந்து கஷ்டப்படுறேங்கிறாரு, திடீர்னு ஒரு ஆட்டோ வாங்கி கொடுக்குறீங்க, ஒரு ட்ரை சைக்கிள் வாங்கி கொடுக்குறீங்க, அது உடனே சோஷியல் மீடியாவில் ஒரு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக வருது. ஒன்று கொடுக்கறது, அதாவது இடது கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்த ஒரு காலகட்டம் போக ஏன் கொடுக்கறத எவ்வளோ தெரியப்படுத்தணும்? ஆட்டோ கொடுத்தது உங்களுக்கு தெரியும். நான் பல பேருக்கு 2 வீலர் வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நிறைய ரீல்ஸ் வந்து நான் போடல. சரி, பல பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐபோன் கிட்டத்தட்ட ஒரு 50 ஐபோனுக்கு மேல ஃப்ரீயான கிஃப்ட் பண்ணியிருப்பேன். தெரியுமா உங்களுக்கு? இப்போ நான் அதையும் பதிவு பண்ணி பப்ளிசிட்டி தரேன். இதையும் நீங்க பேசுவீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் வெளிப்படையா சொல்றேன். சரி, நிறைய பேருக்கு சைக்கிள், வெறும் சைக்கிள் வாங்கி கொடுத்துருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? நிறைய குழந்தைகளுக்கு வந்து படிக்க முடியாத குழந்தைகளுக்கு பல்வேறு விதமான உதவிகள் பண்ணியிருக்கேன். தெரியுமா உங்களுக்கு? நான் காட்டியது 0.1%. நான் செய்த விஷயங்களை காட்டாது 99% மேல இருக்கு. ஏன் காட்டணும் அப்படின்னு? ஏன் காட்டல அது முதல்ல சொல்லிடுங்க. அது என் வேலையே இல்லை. என்ன பண்றத பூரா காமிச்சுட்டே இருக்க முடியுமா? ஒரு கேமரா எடுத்துட்டு சுத்திட்டே இருக்க முடியுமா? அப்புறம் ஏன் இதை காட்டுனீங்க? இதை பார்த்து இன்னும் 4 பேர் தெரிஞ்சுக்கட்டும். இது போல வந்து தர்மத்தில் இருக்கக்கூடிய வலிமையை தெரிந்து கொள்ள வேண்டும். சிவவாக்கியர் தெளிவாக எழுதுகிறார். ஆடு நாடு தேடினும் யானை சேனை தேடினும் கோடி வாசி தேடினும் குறுக்கே வந்து நிற்குமோ. இது எதுவுமே வராதரா அவங்க கூட. அப்ப எது வந்து நிற்கும்? ஓடியிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடி விட்ட குதிரை போல் தர்மம் வந்து நிற்குமே. அப்படின்னா என்ன? கொடுப்பதை பார்த்து ஒருத்தங்க இன்ஸ்பயர் ஆகி பல பேருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒரு ஆனந்தம் கிடைக்குது, நிம்மதியா தூக்கம் வருதுன்னா அவர்கள் புண்ணிய கணக்கை சேர்க்கிறார்கள், கர்மயோகத்தை பின்பற்றுகிறார்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் வைப்பான்னு சொல்லி அகத்தியர் சொல்றாரு. நம்மளை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒரு 10 பேர் கொடுக்குறாங்கன்னா நல்ல விஷயம் தான். இப்ப நம்மளை பார்த்து எத்தனையோ பேர் எத்தனையோ மாவட்டங்கள்ல உலகத்தில் இருக்கக்கூடிய எத்தனையோ நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னதானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய பொருட்கள் உதவி பண்ணுறாங்க. ஏகப்பட்ட விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போது பேசுகிறவன் பேசிகிட்டு இருப்பான். ஜெயித்தவனுக்கும் வரலாறு உண்டு, தோற்றவனுக்கும் வரலாறு உண்டு. விமர்சனம் செய்தவனுக்கும் வேடிக்கை பார்ப்பவனுக்கும் வரலாற்றில் ஒரு வரி கூட கிடையாதுன்றாங்க. பேசுகிறவங்க பேசிக்கிட்டே இருக்கட்டும். இந்த சமூகத்தில் அட்லீஸ்ட் ஒரு மாற்றத்தையாவது, ஒருத்தனையாவது மாற்றி இன்னொரு உயிருக்கு பலனடைய வச்சிருக்கேன்ல, அது நல்ல விஷயம் தான். அப்ரிஷியேட் பண்ணுங்க. இல்லை, பாராட்டுறேன். உங்களுடைய ஒரு வீடியோவில் ஒரு இடத்துல வந்து சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு ஒரு இடத்துல பேசுறீங்க. அதாவது மதம் சார்ந்து
நம்மளுடைய மதத்தில் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறீங்க. மதம் அப்படின்னா உங்களுடைய பார்வையில் என்ன, நீங்க உங்களை என்ன மதத்தை சேர்ந்தவர் அடையாளப்படுத்த விரும்புறீங்க? முதல்ல அந்த சனாதனம்ன்ற வார்த்தை நீங்க எங்க இருந்து எடுத்தீங்கன்றது எனக்கு தெரியுது. ஒரு பேட்டியில வந்து சொல்லியிருப்பேன், அந்த பேட்டியில இருந்து எடுத்திருக்கீங்க. சனாதன தர்மத்துல வந்து பாத்தீங்கன்னா பல பேர் வந்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய மக்களுக்கு ஆதரவாக, நமது மக்களுக்கு ஆதரவாக பல விஷயங்களை வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த சனாதன தர்மம் இப்போ இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு உபயோகமாக இருக்குதுன்றது தெரியல. வெளிநாடுகள் நான் பயணம் பண்ணதுனால தெரியுது. வெளிநாட்டில் ஒரு இந்தியர்களுக்கு ஒரு பிரச்சனைனா இந்த சனாதனத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தான் முதலாவதாக வந்து உதவிக்கு வந்து நிற்கிறார்கள். உங்க பிரச்சனை ஏன் பிரச்சனை மட்டும் இல்லை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வந்து நிற்கிறாங்க. எந்த பிரச்சனையாக வந்து முன்னே வந்து நிற்பது அவர்கள் தான். அப்போ என்னன்னா ஒரு உதவிக்கரமாக வந்து இருக்கிறார்கள். இங்கே சனாதனம் பெருசா, சன்மார்க்கம் பெருசா, புத்திசம் பெருசா என்பதை நான் பேச வரவில்லை. நீங்க என்ன வேணா பேசுங்க. அதன் மூலியமா ஒரு உயிருக்கு பலன் அமைகிறதா, அதன் மூலியமாக ஒரு உயிர் வந்து நல்ல நிலைக்கு, இறைநிலைக்கு போகிறதா, அந்த நிலையை வந்து அந்த உயிர் வந்து தாராளமாக பாராட்டட்டும், பின்பற்றட்டும். அதில் எந்தவித தவறும் இல்லை. நான் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறேன் அப்படின்றது இங்கே கேள்வியே இல்லை. நான் ஒரே ஒரு ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன். பிற உயிருக்கு நீங்கள் செய்யும் ஒரு செயல் காயப்படுத்தாமல் நன்மையை செய்யுமானால் அது தர்ம செயலாக கருதப்படுகிறது. பிற உயிருக்கு நாம் செய்யக்கூடிய அந்த சேவை அந்த ஜீவனுக்கு கருணையாக அமையும் பட்சத்தில் அது ஜீவகாருண்யமாக இருக்கிறது. அதுக்கு பேர் நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கணும். என்னுடைய நோக்கம் ஒன்றுதான், பிற உயிர்களுக்கு நாம் செய்யும் சேவை ஆன்மீகம், அதை செய்யணும். ஓகே. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்ங்கிறது ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டீங்க, சர்வீஸ் அப்படின்னு அது ஒரே வார்த்தையில் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறேன். சேவை அப்படிங்கிறது எந்த உயிருக்கு வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லி. இல்லை, பல வகை இருக்கு ப்ரோ. சரியை, கிரியை, கர்மா, யோகம். நாம் சரியை என்றால் பக்தி. அவங்ககிட்ட பக்தி இருக்கிறவங்கிட்ட போய் என்ன ஏதாவது கேட்டிங்கன்னா அவங்க அதுக்கெல்லாம் தெரியாது. பக்தியிலேயே இருப்பாங்க. முருகா 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 முருகா, இல்லை இயேசு, அப்படியே இருப்பாங்க. கிரியைனா மந்திரம் சொல்வது. கர்மயோகம் என்றால் சேவை, தன் உடலை வருத்தி கொண்டு பிற உயிர்களுக்கு எப்படி வந்து ஒரு மெழுகு வருத்தி தன்னை அழித்து கொண்டு ஒளி தெரிகிறதோ அதுபோல. யோகம் அப்படின்னா மூச்சை நிறுத்தி மனதை நிறுத்துவது. ஸோ மூச்சை நிறுத்தினா மனசு நிற்கும், மனசு நின்றுச்சுன்னா மூச்சு நிற்கும். ரெண்டும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது. ஞானம் என்றால் பேசி மனசை ஆஃப் பண்ணுறது, இல்லை ஒளியை பார்ப்பது, ஒளியாகவே திகழ்வது, ஒளியாகவே வந்து சுடர் விட்டு எரிவது. இது நிறைய வழிகள் இருக்குது. அதில் ஒரு வகை வந்து நான் எதை எடுத்துக்கிறேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்திற்கு எல்லாராலையும் உடனே மெடிடேஷன் பண்ண முடியாது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், 5 கோஷங்களை சொல்கிறார்கள். ஆனந்தமய கோஷம் மற்றும் விஞ்ஞானமய கோஷம் அவ்வளவு எளிதில் போவது அல்ல. அது ஞான மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் புரியும், அவ்வளோ சீக்கிரம் புரியாது. அதுவும் சராசரி மனிதன் இன்னைக்கு அவ்வளோ வந்து எளிதல்ல. ஆனால் அந்த பாதையை வந்து நம்ம காட்டலாம். இன்னைக்கு நிறைய பேர் பக்தியில தான் இருக்காங்க, மந்திரத்திற்கு கூட அதிகமாக வருவதில்லை. வேதம் படித்தவர்களும் மந்திர விஷயங்களை பற்றி தெரிந்தவர்களும் ஓரளவுக்கு இந்த வேதாந்த அறிவு பெற்றவர்கள் தான் இந்த மந்திர பாதையை வந்து பின்பற்றுகிறார்கள். ஸோ எளிமையாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கர்மயோகம், சேவை செய்து இறைவனை அடைவது. தன்னை அழித்து கொண்டுனா உடலை அழித்து கொண்டு இல்லை, தான் என்கின்ற தன்மை அழித்து கொண்டு சேவை செய்யக்கூடியதிலும் சரணாகதி நிலையான பக்தியிலும் பயணம் செய்யும் போது ஞானம் தானாகவே விளங்கும். ஓகே. சிறையில் எவ்வளோ நாட்கள் இருந்தீங்க? 27 நாள். 26 நாள் இருந்தேன். 27வது நாள் வெளியே வந்தேன். ஸோ இந்த அக்டோபர் 5 வெளியே வந்தேன். ஓகே. இந்த 26 இரவுகள் எப்படி இருந்தது? அங்கிருந்து என்ன எடுத்துக்கிட்டீங்க? அல்லது அங்கே நீங்கள் உள்ளார இருந்தபோது கண்டிப்பாக சிறைக்குள்ளாரையும் நியூஸ் பேப்பர் ஆக்சஸ் பண்ணுற பல பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களை வந்து அங்கே உள்ளார இருக்கிறவங்க எப்படி பார்த்தாங்க? வாட் இஸ் யுவர் டேக் அவே ஃப்ரம் த ஜெயில் எக்ஸ்பீரியன்ஸ்? காயப்படுத்தப்படவில்லை. உண்மையான சிறை என்பது பூட்டி வைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அறை அல்ல. புரிதல் இல்லாத மனம் தான் உண்மையான சிறை. ஸோ உண்மையான சிறை என்பது இக்னோரண்ட் மைண்டு தானே தவிர ஒரு கம்பிகளுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு தனி அறை அல்ல. சரி, எங்கேயுமே சொல்லாத ஒரு உண்மையை சொல்கிறீங்க, உங்களுக்கு சொல்லணும்னு முதல்ல நான் ஏன் வந்தேன்றதுக்கு ஒரு ரீசன் சொல்கிறேன். நம்மை சார்ந்தவர்கள் வந்து வர தேவையில்லை, பேசிக்கலாம், முதல்ல வந்து ஒரு விளக்கம் கொடுக்கலான்னு தான் சொன்னாங்க. பட் ஆஸ்திரேலியாவில் நான் சொல்றது ஆஸ்திரேலியாவில் நான் இருந்தப்போ அந்த சர்ச்சை வந்தபோது ஆஸ்திரேலியால இருந்து ஏன் வந்தீங்கிறது. ஆமாம், ஏன் வந்தேன்றது. அன்னைக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறோம். அப்போ என் கூட இருந்தவர் பேர் மோகன். அவர் சிங்கப்பூரில் வந்து ஒரு மெயினான பொசிஷனில் வந்து இருக்கிறார். ஓகே. இன்னொருத்தங்க யார் கூட இருந்தாங்க அப்படின்னா ஆஸ்திரேலியாவில் இருந்து இன்னொருத்தர் இருந்தார். அவர் பேர் ரமேஷ். ஆக்சுவலி அவர் வந்து ஆஸ்திரேலியாவில் என்னோட செக்ரட்டரி, எனக்கு வேணுங்கிற உதவி பண்ணுறாரு. அங்கே ஒரு ஐடி ப்ரொஃபஷனில் வந்து இருக்கிறார். 2 பேரும் சாப்பிட போகிறோம். சாப்பிட போயிட்டு இருக்கும்போது ஒரு லொக்கேஷன் போட்டு ஒரு இடத்துக்கு போனால் சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்திடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது ஒரு ஹோட்டலு, ஆனால் அது போனது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஹோட்டல். ஆஸ்திரேலியாலேயே ஜிபிஎஸ் வந்து தப்பாக காட்டுது. என்ன சொல்கிறது? சரி பரவாயில்லன்ட்டு அப்புறம் அந்த ஹோட்டல் போய் உட்காந்தா சரியான பசி. ஆஸ்திரேலியாவில் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு இந்தியன் ஃபுட் வந்து கிடைக்காது. ஸோ அப்போ உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு நார்த் இந்தியன் ஹோட்டலு. எங்களுக்கு ரைஸ் சாப்பிடணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா ரொம்ப நாள் வந்து பீஸா, பர்கரு இந்த மாதிரியே சாப்பிட்டு நம்ம ஒரு இந்தியன் ஃபுட் வந்து கிடைக்கலையே. அன்னைக்கு இருந்த இடம் வேறு சிட்னி ஆக்சுவலாக. ஓகே,
அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி முழிச்சுட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலினுடைய ஒர்க்கர் வந்து வராரு. அப்புறம் தான் தெரியுது ஒரு ஹோட்டலோட ஒர்க்கர் இல்லை, ஒன் ஆஃப் த பார்ட்னர். அவர் கேட்குறாரு ஃபுட்டெல்லாம் சாப்பிடணுன்றோம். அப்போ ஃபுட்டு சாப்பிட்றோம். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் வந்து வயதான தோற்றத்தில் இன்னொரு நார்த் இந்தியன் ஒருத்தர் வந்து வராரு. நாங்கள் இங்கிலீஷில் தான் பேசிகிட்டு இருக்கோம். அவர் எங்களை பார்த்தோன்னே தமிழில் பேச ஆரம்பிக்கிறார். வாங்க என்ன சாப்பிட்ணும் நீங்கள். ஷாக், எப்படி நம்ம தமிழர்கள்னு தெரியும். அது என்னைய பார்த்தா எடுத்தோன்னே யாரும் தமிழர் சொல்லவே மாட்டாங்க. ஈரானியன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா யூஏஇ சைடும்பாங்க. அப்படி இல்லாட்டினா ஏதாவது நார்த் இந்தியனா மார்வாடியான்னு தான் கேட்பாங்க. இவர் சம்மந்தமே இல்லாமல் கரெக்டாக தமிழை நான் கண்டுபிடிச்சி வந்து பேசுகிறார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானும் தமிழில் பேச ஆரம்பிக்கிறேன். கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து பக்கத்தில் வந்து உட்காந்து உங்களுக்கு ஒரு சில விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்லாமான்னொன்னே நான் கால் ரெண்டையும் அடித்து கட்டிட்டு அவர் காலில் விழுந்துட்டேன். தெரிஞ்சிருச்சு இந்த மாதிரி யார் வந்தாலும் அந்த உடலை ஆக்குப்பை பண்ணி மேலேருந்து ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டினா வேறு ஏதோ ஒரு விஷயத்தை இறைவன் உணர்த்த வராருன்றதை புரிஞ்சுக்கிட்டேன். நான் அப்படி கை கட்டிட்டு தான் உட்காந்து கேட்டுருக்கேன். மோகனையும் பக்கத்தில் இருந்தவரையும் ரமேஷையும் கேட்டிங்கன்னா தெரியும். ஐயா சொல்லுங்க ஏன்னு ஃபுல்லாக சரண்டர் ஆகிட்டேன். அவர் பேசின கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் பேசினார். மொத்த மேட்ரு எதை பற்றி பேசுகிறாரு அப்படின்னா, இஃப் யூ ரியலி வாண்ட் டு அட்டைன் த கிரேஸ் யூ ஷுட் சரண்டர்னு சொல்கிறாரு. இதே தான் பேசிகிட்டு இருக்காரு. எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுதுன்றது தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரான்றது தெரில. ஆனால் சம்மந்தமே இல்லாத எனக்கு சாப்பிட போனவனுக்கு ஆன்மீகம்னா என்ன, உனக்கு ஆன்மீக அருள் கிடைக்க வேண்டும் என்றால் நீ வந்து சரணாகதி அடையணும், சரண்டர் ஆகணும். வித்தவுட் சரண்டர் தேர் இஸ் நோ கிரேஸ், ஒன்லி த்ரூ த சரண்டர் யூ வில் கெட் த கிரேஸ். இதே மேட்டரே பேசுறது பார்த்தா ரமண மகரிஷியை பல வருடமாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறவர் அவர். உங்கள் கண்களை பார்த்தவுடன் எனக்கு சொல்ல வேண்டும் என்று தோன்றியது, அதனால் சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு நார்த் இந்தியன் தமிழ் பேசிட்டு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நம்பர் வாங்கிட்டு இந்தியா வந்தால் கூப்பிட்றேன், கண்டிப்பாக சார் எந்த சப்போர்ட் வேணாலும் சொல்லுங்கள், இந்தியாவில் நான் பண்ணுறேன்னு. எனக்கு எந்த சப்போர்ட்டும் வேணாம், நீங்கள் எனக்கு ஒரு நண்பர், உங்களை பார்த்தா எனக்கு போதுன்னு சொல்லிட்டு கேஷுவலாக கிளம்பி போயிட்டார். இப்போ நீங்கள் கேட்கலாம், எப்போ அவர் ஏதோ பேசினாரு நீ ஏதோ என்னப்பா இப்படியாப்பா வந்து சரண்டர் ஆகணும். அது அப்படி அல்ல. சம்மந்தமே இல்லாத ஹோட்டலில் சம்மந்தமே இல்லாத நபர் இப்படிப்பட்ட ஒரு கால சூழ்நிலை போயிட்டு இருக்கும்போது எனக்கு என்னோட சுச்சுவேஷனுக்கு சம்மந்த மாதிரியான ஒரு விஷயத்த சரண்டர் அப்படின்ற குவாலிட்டியை அப்படின்ற வார்த்தையை மையப்படுத்தி ஆத்மார்த்தமாக 3/4 மணி நேரம் ஞான கருத்துக்களை சொல்கிறாரு அப்படின்னா இதை நம்ம ஒபே பண்ணி தான் ஆகணும். தட்ஸ் வை ஐ கேம் ஹியர் ஆல் தி வே ஃப்ரம் மெல்பர்ன். ஓகே, சிட்னிலேருந்து அடுத்த நாளே மெல்பர்ன் போயிட்டேன். அப்புறம் மெல்பர்ன்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தேன். ஓகே, ஸோ இந்த பீரியடில் வெளியில் இருந்த ஆதரவு பற்றி நீங்கள் வெளியில் வந்த பிறகு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்களே கூட தெரிஞ்சிட்ருக்கலாம். இவ்வளோ பெரிய ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு இருக்கும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? கண்டிப்பாக எதிர்பார்க்கல. நம்ம சக வீட்டில் ஒரு பிள்ளையாக தான் வந்து பார்க்குறாங்க. த பாய் நெக்ஸ்ட் டோர் அவைலபிள் டு நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. நம்ம வீட்டில் ஒரு பையனாக பார்க்குறாங்க. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனுக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அந்த வருத்தம் என்பது இருக்கத்தானே செய்யும். அதனால் வீட்டு பிள்ளையாக பார்க்குறாங்க. ஸோ அது நானும் அப்படி தான் இருக்குன்னு ஆசைப்படுறேன். வெளியில இருந்து இவ்வளோ பேர் பார்த்ததை தாண்டி உங்கள் வீட்டில் பர்சனலி ஹவு தே ரிசீவ்ட்? அம்மா அஃப்கோர்ஸ் அப்பா தவறிட்டாங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தீங்க. அம்மா எப்படி எடுத்துக்கிட்டாங்க? அண்ட் உங்களுடைய ஃபாலோவர்ஸ், உங்களுடைய ஃபவுண்டேஷன், பிகாஸ் ஐ சா லைக் நீங்கள் உள்ளார இருந்த காலகட்டத்தில் நிறைய உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் வாட் டு சே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மோடுக்கு போயிட்டு இப்போ தான் திரும்ப ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் எப்படி உங்களை ரிசீவ் பண்ணாங்க? இல்லை, எல்லாருக்கும் அந்த ஞானத்தை முழுமையாக விதைக்கலைனாலும் ஓரளவுக்கு விதைத்திருந்ததுனால ஓகே இது ஒரு ப்ராசஸ் தான்ன்றதை ஆல்மோஸ்ட் என்னை சார்ந்தவர்கள் வந்து புரிந்து கொண்டார்கள். அந்த தம்பிக்கு கொஞ்சம் அதிகமான வேலை இருந்தது. காரணம் என்னென்னா அவர் தான் அந்த பெயில் எடுக்கிறது, போகிறது வர்றது, ட்ராவல் பண்ணுறது, ஸ்டேஷன் அட்டன் பண்ணுறது. அதனால் தம்பியினுடைய உழைப்பு என்பது அலாதியானது. ஏன்னா ஒரு அண்ணன் கூட பிறந்த அண்ணன் உள்ளே இருக்கிறான்றப்போ எங்களுக்குள்ள அப்பப்போ சின்ன சின்ன கோல்டு வார், கருத்து மோதல் இருக்குமே தவிர 2 பேரும் ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டோம். we are lovely guys. ஸோ இப்போ வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். மகாவிஷ்ணு என்ன பண்ண போகிறாரு, திரும்ப எப்போ பப்ளிக் அட்ரஸ் பண்ணுவார், வெளியில் வந்து என்ன பேசுவார்? ஏன்னா வெளியில் வந்து நிறைய கான்ஸ்பிரசியும் இருந்தது. மகாவிஷ்ணுவை முடக்க பார்க்குறாங்க, மகாவிஷ்ணு மேலே நிறைய சதி வலைகள் பின்னப்படுது அப்படின்லாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸ் உங்களுக்கு இருந்ததா வெளியில் வந்ததுக்கு பிறகு? ஒரு பெரிய ஒரு அப்படிலாம் பார்க்கல பிரதர். சதி வலை என்ன பிளான் பண்ணி கவுக்குறாங்க, டார்கெட் பண்ணுறாங்க, நான் அப்படிலாம் பார்க்கல. இதை எப்படி வந்து பார்க்குறேன்னா, இருளும் அவனே ஒளியும் அவனே. ஓகே, இன்யான் தான், லவ் அண்ட் லைட்டு தான் எல்லாத்துக்கும் தெரியுது. வேற ஒரு இருள் சூழ்ந்த பகுதி எல்லாருக்குமே தெரிவதில்லை. இருள் என்ற ஒன்று இந்த கண்ணுக்குள்ளே இல்லை அப்படின்னா இந்த வெளிச்சம் என்பது உங்களுக்கு கிடைக்காது. பிளாக் ஹோல் பற்றி தெரிஞ்சதுன்னா ஓரளவுக்கு இது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த உலகத்தில் எது நடந்தாலும் அதிலிருந்து இறைவன் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுக்கிறார். அதுக்காக அப்படியே மனதளவில் ஏற்றுக்கணும், அகத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புறத்தில் அதை இன்னும் சரி செய்து கொண்டு அதில் வந்து நம்ம என்ன லெசனை கற்றுக்கிட்டோம் அப்படின்றத கற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் நம்ம எப்படி ஃபார்வேர்டாக போகிறோம், இன்னும் பாசிட்டிவாக எப்படி போகிறோம் அப்படின்றத தான் நான் பார்க்குறேனே தவிர யாரையும் குறை சொல்வதற்கு இதில் எதுவுமே இல்லை. நான் உயர்ந்தவன் என்றும் சொல்லவில்லை, மற்றவர்களை தாழ்ந்தவர்கள் என்றும் கூறவில்லை. இது தப்புன்னு சொல்லலை, இது சரின்னு சொல்ல.
பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலை ஆட்டிவிட்டு குழந்தையாக இருந்து அழுது எதிரே நின்று இதெல்லாம் இப்படிலாம் நடக்குது என்று சிரிப்பது அனைத்தும் அவனே என்று நான் கூறுகிறேன். எப்படி? பிள்ளையை கிள்ளிவிட்டு குழந்தையாக இருந்து அழுது தொட்டிலை ஆட்டிவிட்டு எதிரே நின்று சிரிப்பவனும் அவனே. அப்படின்னா என்ன? எல்லாமே அவன்தான், எல்லாமே இறை தான். இதில் எப்படி நல்ல இறை, கெட்ட இறை, நடுநிலை இறை, இதில் நடுவுக்கும் ஃபஸ்ட்டுக்கும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய இறை அப்படிலாம் இல்லை. உற்று நோக்கினால் உலகமெங்கும் ஆசான்கள். அதில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோன்றதை கற்றுக்கிட்டு அடுத்த கட்டம் போக வேண்டியது. பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய அடுத்த கட்டம் என்ன? அடுத்த கட்டம்ன்ற ஒன்றே இல்லை பிரதர். ஓகே, இந்த உலகத்தில் அடுத்த கட்டம்ன்ற ஒன்று இல்லை. ஆல் வி டாக்கிங் அபவுட் இஸ் நவ். தேர் இஸ் ஒன்லி ஒன் திங் விச் இஸ் கால்டு நவ். இந்த நவ்வில் ஒருத்தன் ஃபுல்லஸ்ட் பொட்டென்ஷியலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டானா எதிர்காலம் 100% நன்றாகத்தான் இருக்கும். இப்போ இதுக்கு தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். இப்போ நான் எதிர்காலத்தை நினச்சினாவே இங்கே ஃபார்முலாவே தப்பு. இங்கே எதிர்காலம் என்ற ஒன்று இல்லை, எதிர்கால ஸ்ட்ராட்டஜின்ற ஒன்று இல்லை. எனக்கு இப்போ இந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்குன்னா இந்த இடத்துல நான் வந்து 100% இல்லை 1000% நான் பாசிட்டிவாக ஸ்கோர் பண்ணணும். இப்படி இருக்கும்போது எனது எதிர்காலம் மிகச்சிறப்பாக அமையும், அதில் மாற்று கருத்தே இல்லை. தலைவிதி தவறாக இருந்தாலும் கூட 100% ப்ரெசென்ட்டில் நீங்கள் வாழ முடியலனா கூட முடிந்த அளவுக்கு ப்ரெசென்ட்டில் ஃபோக்கஸ்டாக இருக்கும்போது எதிர்காலம் மிகச்சிறப்பாக இருக்கும். எதிர்கால நோக்கமே இல்லை, நான் எதிர்காலமே இல்லைங்கிற அப்புறம் என்ன எதிர்கால நோக்கம்? எனக்கு ஒரே நோக்கம்தான், இரு. எப்படி இரு? இங்கே இரு. இங்கே இருன்னா எப்படி இருக்கிறது? இப்போ இரு. இப்போ இருக்கிறது எப்படி இரு? இதுலேயே இரு. ஆனால் இருத்தல் தான் பிரதர், இங்கே வேறு எதுவும் இல்லை. இருத்தல், அந்த அந்த மொமெண்ட் அப்படிங்கிறது ஒன்லி ஆல் வி ஹேவ் இஸ் நவ். தேர் இஸ் நோ ஃபியூச்சர், there is no expectation, there is nothing to achieve. What is there to achieve? What is there to realize? Everything is there inside you. If you don't have the courage to realize it, then what will you achieve in your future, as there is no future? All you need to know is there is only now. Now and now and now. Great. இந்த நேரத்தில், இந்த மொமெண்ட்டில், இந்த இடத்துல இங்கே இருந்து நீங்கள் பேசுனதுக்கு என்னுடைய நன்றி. மிக்க நன்றி, மிகவும் மகிழ்ச்சி. அனைவரும் உங்கள் வாழ்வில் நீலாயுள், நிறை செல்வம், வான்புகழ், நற்பேறு, நன்னிலம், நன்மக்கள் பெற்று மெய்ஞானம் ஓங்கி சித்தர் பெருமக்கள் அருளினாலும் குருமார்களுடைய அருளினாலும் இந்த பிறவிலேயே பிறவியில்லா பெருவாழ்வை அடைய வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குருகடாட்சம். நன்றி. பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிக்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.